ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல 23 நாட்கள்ல மட்டுமே 50 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வெறும் 23 நாட்களில் 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியிருக்கு. இத்தகைய எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் கிடையாது. அவை சாதாரண குடிமக்களிடையே அதிகரித்து வரும் அச்சம், பதட்டம் மற்றும் பாதுகாப்பு இன்மை உணர்வை பிரதிபலிக்குது. குடும்பங்கள் அதிக அளவுல கவலைப்படுறாங்க. பெண்கள் பொது இடங்கள்ல பாதுகாப்பற்றதாக உணர்றாங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஒரு காலத்துல ஒப்பிட்ட அளவுல பாதுகாப்பான மற்றும் முற்போக்கான மாநிலமாக கருதப்பட்ட தமிழ்நாடு தற்போது சட்டம் ஒழுங்கு குறித்த கடுமையான கேள்விகளை எதிர்கொள்ளுது. மாறுபட்ட அடையாளம் தமிழ்நாட்டிற்கு வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், குயிலி போன்ற வீரம், தியாகம் மற்றும் கண்ணியத்தின் சின்னங்களா திகழ்ந்த துணிச்சலான பெண்களுடைய பெருமை மிக்க பாரம்பரியம் இருக்கு. இப்படி இருந்தாலுமே இன்னைக்கு திமுக அரசின் கீழே பெண்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்களால அந்த பாரம்பரியமே மறைக்கப்பட்டிருக்கு. மாநிலத்துடைய வரலாற்று பெருமைக்கும் தற்போதைய கவலைகளுக்கும் இடையிலான முரண்பாடு கடுமையாகவும் கவலையளிப்பதாகவும் இருக்கு. ஒரு மாறுபட்ட யதார்த்தத்தை பார்க்கலாம். அதாவது பெண்கள் பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் ஏன் தங்கள் சொந்த பகுதிகளில் கூட தங்கள் பாதுகாப்பை பற்றி அதிக அளவில் கேள்வி எழுப்புறாங்க. பெருகி வரும் பாதுகாப்பு இன்மை உணர்வு. இந்த மாதம் 50க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவாகியிருக்கு. அவற்றுல 25க்கும் மேற்பட்டவை கடந்த 10 நாட்களுக்கு மட்டுமே நடந்திருக்கு. இது கடந்த 23 நாட்களில் நடந்தவை மட்டும் கிடையாது. இது போன்ற சம்பவங்கள் ஆண்டு முழுவதும் நடந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கும் என்பதை ஒருவர் கற்பனையில் கூட செய்து பார்க்க முடியாத ஒரு திமுக அரசின் சாதனை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் கொலைகள், கொள்ளைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தினமும் நடக்கும் ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமா தமிழ்நாடு விளங்குது. தொடர்ச்சியான குற்ற சம்பவங்கள் தனிப்பட்டவை கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற வன்முறை குற்ற செய்திகள் ஊடகங்களில் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துது. இதனால குடும்பங்கள் தங்கள் பாதுகாப்பை பற்றி ரொம்பவே கவலை கொள்றாங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அஞ்சுகிறார்கள். இளம் பெண்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாமல் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் தினசரி பயணங்களில் உள்ள அபாயங்களை தொடர்ந்து மதிப்பிடுகிறார்கள். வயதான பெண்கள் நன்கு அறிமுகமான சூழலில் கூட பாதுகாப்பற்றதாகவே உணர்கிறார்கள். பாதுகாப்பு என்பது இனி இயல்பாக கிடைக்க போறது கிடையாது. அது தொடர்ந்து பேரம்தான் பேசப்படுது. இந்த வளர்ந்து வரும் அச்சம் பெண்களுக்கு உரிமையான சுதந்திரத்துடைய அடிப்படை உணர்வை அரிக்குது. இந்த வளர்ந்து வரும் அச்சம் பெண்களுக்கு உரிமையான சுதந்திரத்துடைய அடிப்படை உணர்வையும் அழிக்குது. தலைமைத்துவம் தொடர்பற்றதாக தோன்றும் போது, ரோம் நகரம் எரிந்த போது அலட்சியமாக இருந்ததற்காக ஆட்சியாளரான நீரோ அடிக்கடி நினைவு கூறப்படுகிறார். அதே போலதான் சம்பவங்கள் அதிகரித்து அச்சம் பரவும் போது திமுக அரசு இந்த நெருக்கடியின் அவசரத்துல இருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ளுது. சிறு குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை தமிழ்நாடு எங்கும் யாரும் பாதுகாப்பாக உணராத ஒரு மாநிலமா மாறியிருக்கு. கடந்த 23 நாட்கள்ல நடந்த குற்ற சம்பவங்கள் இந்த அபாயகரமான சூழ்நிலைக்கு சான்றா நிற்குது. தமிழக பெண்கள் தவறான ஆட்சியை மௌன சாட்சிகளாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். தங்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய தவறிய திமுக அரசை அவர்கள் நிராகரித்தது மட்டுமல்லாமல் அமைதி, வளர்ச்சி மற்றும் கண்ணியத்தை மீட்டெடுக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். மக்களாகிய நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் இதுதான்.